சின்ன குழந்தை ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பண்ணோம். அதே மாதிரி கடவுளே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த 2 தங்கங்களுக்கும். ஐயோ அம்மனே தேங்க்யூ சொல்றாங்களே. ஒரு இன்க்ரெடிபிளான ஜேர்னி இந்த 2 குட்டீஸுமே. மோக்ஷிதா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் டேலண்ட் அண்ட் ஸ்ரேயா ஒண்டர்ஃபுல் டேலண்ட். இதில் என்னென்னா 2 குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் சுப்ரீம்லி சப்போர்ட்டிவ். இந்த ஜேர்னியில் இந்த குழந்தைங்களுடைய பயணம் எவ்வளோ போய் டெஸ்டினேஷனாக மாறப்போகுதுன்றதை பற்றி கவலை இல்லை. இந்த பயணத்தில் இந்த குழந்தைங்க என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சாக பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அந்த பேரண்ட்ஸ்க்காக, அந்த அப்ரிங்கிங்காக, அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். அவங்க வந்து மோக்ஷிதாவுடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்ரேயாவுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் ப்ளீஸ் எழுந்துக்கோங்க. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும். அங்கே இருக்காங்க, ஓகே, அங்கே இருக்காங்க அவங்க மம்மி. அமேசிங்கான பேரண்டிங்காக மீண்டும் அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் அவங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். வி லவ் யூ கைஸ். தேங்க்யூ. வாவ். அம்மன் நீங்க சொல்லுங்க அம்மன். எல்லாரும் நல்லா இருப்போமா அம்மன்? சரி, அம்மனோட அட்ரஸ் கொடுங்க, அப்பப்போ நாங்கள் போயிட்டு வரணும்ல. அட்ரஸ் எல்லாம் கேட்டா சொல்ல முடியாது. அது எப்போ கூப்பிட்டாலும் அம்மன் வந்துடுவீங்களா? அம்மன் அட்ரஸ்னு கேட்டால் டக்குன்னு டிஆர்ஏ ஹோம்ஸ்ன்னு நீ சொல்லணும். அவங்க தான் நமக்கு மெயின் ஸ்பான்சர், வீடெல்லாம் கொடுக்க போகிறாங்க. சரி, இன்னும் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். அது ஓகே தானே? ஓகே. கன்வென்ஸ் காசுலாம் வந்துடும்ல? செட்டில் ஆகிடுவோம் ஓரளவுக்கு? செட்டில் ஆகிடும். அப்பா இப்போ தாக்கா ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஃபீல். இவங்க வந்து சேச்சி எந்த இடம் தெரியுமா? எவ்வளோ நீ கேளு, சொல்லு. கேரளா, பாலக்காடு. பாலக்காடா? எங்கே? அங்கேருந்து இவ்வளோ நோக்கு? ஐயோ மலையாளம் வேறு வராதே. அம்மன் லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ரைட்? நீ தமிழும் புரியும்? தமிழ். ஓகே. சரி, இங்கே பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் ஒன்று கொடுக்கணும்னா யாருக்கு என்ன பிளெஸ்ஸிங் கொடுப்பேன்? ஒரே ஒரு வரம் நீங்கள் ஐயோ கொடுப்பேன்ட்டனே, கொடுக்கலாம். யாருக்கு கொடுப்பீங்க அம்மன் தாய்? எல்லாருக்குமே கொடுக்குறேன். எல்லாருக்குமே கொடுக்குறேன். எல்லாருமே நல்லா இருக்கணுமா? எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுதான் அம்மன் தாயோடைய பிளெஸிங். அண்ட் மோக்ஷிதா, யூஆர் அ மேஜிக்கல் சைல்டு. நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொன்னேன், கடவுளுடைய முத்தத்தையே பர்த் மார்க்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய குழந்தை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிராண்ட் ஃபினாலே மேடையில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பாடுறேன். ஈவிபியும் பெரிய ஸ்டேஜ் தான், பட் இது அதை விட பெரிய ஸ்டேஜ். அதனால் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டேஜில் ஆரம்பித்தது, அதுவும் சாமி பாட்டு ஆரம்பித்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் 2 பேரும் பாடினது. தேங்க்யூ அம்மன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மோக்ஷிதா. காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. நன்றி. என்னக்கா நிறைய புக் ஏதோ படிப்பாங்கலாம் கேள்விப்பட்டேன். அப்போ என்ன நிறைய படிப்பேடா? லாஸ்ட்டாக என்ன புக் படித்த? ஐயோ நீ லாஸ்ட்டாக ஜெரோனிமோ ஸ்டில்டனோடது படித்தேன். லாஸ்ட்டாக ஜெரோனிமோ ஸ்டில்டனோட புக் படித்தேன். நான் அதாவது கேட்காம இங்கே குவைட்டாக நிற்கிறேன்ல. ஜெர்மனேஸ் இருங்கக்கா, என்னமோ சொல்லுதுக்கா. ஜெரோனிமோ ஸ்டில்டன் அந்த புக்கு படித்தேன். ஜெரோனிமோ ஸ்டில்டன் சீரீஸ், தி ஹோல் சீரீஸ் இல்லையா? அதில் எத்தனை புத்தகங்கள் இருக்குது டோட்டலாக? ஒரு நிறைய இருக்கும். ஃபேண்டசி புத்தகங்கள்னு தனியாக இருக்குது. லைப்ரரியில் போய் படிப்பேன். அதில் வந்து தியா ஸ்டில்டன் அட்வென்ச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ அட்வென்ச்சர் சீரீஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பார், நான் அதிகபட்சம் படித்த புக்கு வந்து குங்குமம், குமுதம், ஜூனியர் விகடன், அவ்வளோதான். ஜெரோனிமஸ் டிஸ்டிஸ் எனக்கு தெரியாது. இப்போ நீ நிறைய படிச்சிருக்கிறதுனால படிக்காத இந்த குழந்தைக்கு நீ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு ஒன்று எழுதுவோம் சின்ன வயசில் 2 மார்க்ஸ்க்கு. இப்போ நீ படித்த புக்கில் மாரல் என்ன, வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடு. வாட் இஸ் த மாரல் ஆஃப் ஜெரோனிமஸ் டிஸ்டிஸ் ஆஃப் லைஃப்? ஆஃப் லைஃப் ரைட்? இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிடணும். நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதை விட பெருசாக நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால வந்து நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு ஹாப்பியாக இது பண்ணிட்டு போகணும். அதுதான் மோக்ஷிதா. மோக்ஷிதா, நான் உங்க கூட அசிஸ்டண்டாக சேர்ந்து கூட தங்கம். என்னடா டெய்லி இவ்வளோ லைஃப் லெசன் இருக்கு. ஆனால் நீ சொன்னதுக்கு ஏன் இவ்வளோ கிளாப் வருதுன்னா, எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா என்னங்க இது அப்படின்னு அதை மறந்துடுறோம். கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு, ஹாப்பியாக இருக்கணுமா? அதை வச்சு என்ன பண்ண முடியுமா பண்ணணும். அடுத்து வந்து கிடைக்கும் போது கிடைக்கும். ஐயோ எப்பா, என் ஃபோன் நம்பர் உனக்கு அனுப்புகிறேன். இனிமேல் டெய்லி அண்ணனுக்கு 2 மோட்டிவேஷன் அனுப்பணும், ஓகேவா? சூப்பர்க்கா. கடவுளுக்கே மாரல் சொல்லி கொடுக்குற புத்தகங்கள் படித்து உட்கார்ந்துருக்குது மோக்ஷிதா. ஸோ 2 பேருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த ரசிகனை இங்கே சந்திச்சதும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டார்லிங். அம்மன் தாய் உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மோக்ஷிதா. நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரேயா குட்டி. நன்றி மை பேபி.